ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆன்லைனில் இன்கம் சர்டிஃபிகேட்டை எப்படி நம்மளே அப்ளை பண்ணுறது, அதை எப்படி நம்மளே வீட்டில் இருந்தபடியே பிரிண்ட் அவுட் எடுக்கிறது அப்படின்றத நம்ம டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஈஸியாக நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணலாம். ஸோ அதை நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் TNEGA அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு லிங்க் வரும். ஸோ அந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இதில் பயனாளர் உள்நுழைவு அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து லாகின் பண்ணணும். ஸோ நியூ யூஸராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு இல்லை அப்படின்னா லாகின் பண்ணணும். ஸோ அதை எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்றத நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருப்போம். ஸோ நீங்கள் அதை பார்த்து கூட நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு யூஸ் பண்ணிவிட்டு லாகின் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இதில் பார்த்தீங்க அப்படின்னா சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் நிறைய சர்டிஃபிகேட்ஸ் இருக்கும். இதில் வந்து நம்ம இன்கம் சர்டிஃபிகேட் தான் இப்போ நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேண்டனுடைய ஃபோட்டோ, அட்ரஸ் ப்ரூஃப், ரேஷன் கார்டு ப்ளஸ் அவங்களுடைய ஆதார் கார்டு. ஸோ இது 3 மட்டும் ஃபோட்டோ, இது 4 இருந்தாலே போதும், நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் இண்டிவிஜுவலாக ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் கேன் அப்படின்றத நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அது பண்ணால் தான் நீங்கள் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து பண்ண முடியும். ஸோ அதை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிவிடுங்க. ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு ஸோ அவங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ், அவங்களுடைய ஆதார் கார்டு நம்பர், அவங்களுடைய நேமு, அவங்களுடைய ஃபாதர் நேமு, அவங்களுடைய மதர் நேமு, அவங்களுடைய அட்ரஸ், அவங்களுடைய டிஸ்ட்ரிக்ட். ஸோ இதெல்லாமே பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக அப்ளிகண்ட்டோடைய ஃபோட்டோ வேணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி ஆதார் கார்டு வேணும். நெக்ஸ்ட்டு வந்து ஆதார் கார்டு வேணும். ஸோ இந்த 3 அப்ளிகேஷன்ஸ் இருந்தாலே நீங்கள் ஈஸியாக வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் வந்து கேட்டிருக்க உங்களுடைய ஃபாதர் நேம், உங்களுடைய மதர் நேமு, உங்களுடைய ரிலிஜன் என்ன, ஸோ உங்களுடைய கம்யூனிட்டி என்ன அப்படின்றது பேசிக் டீட்டெயில்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பேசிக்காக நீங்கள் லெஃப்ட் சைடில் வந்து நீங்கள் தமிழில் இங்கிலீஷில் கொடுத்த உடனே ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தமிழில் அப்படியே கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ தமிழில் உங்களுக்கு நீங்கள் வரல அப்படின்னா நீங்கள் வந்து கூகுள் இன்புட் டூலை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வந்து டைப் பண்ணலாம். ஸோ கூகுள் இன்புட் டூலை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணணும், அதை எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம ரிலேட்டடாக ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்து கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம தமிழில் எல்லாத்தையும் நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் பேசிக் டீட்டெயில்ஸ் தான், உங்களுடைய டீட்டெயில்ஸ் மட்டும் இதில் ரிஜிஸ்டர் கேன். ஸோ ஒன் டைம் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து வேறு எதனா சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணும்போது இந்த கேன் நம்பரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுடைய ஒர்க் என்ன, உங்களுடைய வேலை என்ன, ஸோ நீங்கள் சோஷியல் ஒர்க்கரா இல்லை ப்ரைவேட் ஒர்க்கரா, கவர்மெண்ட் செக்டரா, ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய முகவரி, ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க, உங்களுடைய அட்ரஸ் என்ன, உங்களுடைய ஊர் என்ன, உங்களுடைய அட்ரஸ் என்ன, ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய டோர் நம்பர் என்ன அப்படின்றத அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து நீங்கள் கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் தமிழும் இங்கிலீஷ்லேயும் நீங்கள் சேமாக கொடுத்துருங்க. ஸோ தமிழில் வந்து சரியாக வரலை அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து கரெக்ட் பண்ணி கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் டேப் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தமிழில் மாறிடும். ஸோ அப்படி மாறினாலும் ஒரு வேர்டிங் வந்து உங்களுக்கு வந்து ராங்காக வரும். ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ வந்து பின்கோட் நம்பரும் கரெக்டாக கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுங்க. ஸோ நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் வரும். ஸோ இப்போ நம்ம கரெக்டாக சேம் அட்ரஸ்ன்னு சொல்லிவிட்டு நீங்கள் சேம் அட்ரஸ் தான் அப்படின்னா அந்த பாக்ஸை டிக் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து மொபைல் நம்பர் கையில் என்ன மொபைல் நம்பர் வச்சுருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ஒரு OTP ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த OTP நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடையது வந்து ரிஜிஸ்டர் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்ம OTP ஜென்ரேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம OTP ஜென்ரேட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் ரெஜிஸ்டர் அப்படின்றது கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கேன் நம்பர் ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. ஸோ ப்ரொசீட் கொடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாமே கொடுத்துட்டோம். இப்போ வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் டீட்டெயில்ஸ் மட்டும் தான் இப்போ வந்து நம்மளுக்கு பெண்டிங்கில் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எத்தனை பேர், ஸோ இதில் வந்து நீங்கள் கவனிக்க வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலி மெம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்க உங்கள் ஃபேமிலியில் ரேஷன் கார்டில் எத்தனை பேர் இருக்குன்னு பாருங்கள். ஃபேமிலி ஹெட்டு ஸோ எத்தனை பேர் அப்படின்றத பாருங்கள். உங்களோட சேர்த்து எத்தனை பேர் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய அம்மா, உங்களுடைய அப்பா அப்படி 3 பேர் இருக்கீங்க அப்படின்னா 3 பேர் என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ அதுமாரி என்ட்ரு பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய ஃபாதருடைய டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுடைய மதருடைய டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில்ஸை என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் என்ட்ரு பண்ணாமல் விட்டுறாதீங்க.
ஸோ இப்போ வந்து நம்ம ஃபாதருடைய டீட்டெயில்ஸை எப்படி ஒன் பை ஒன்னாக நம்ம என்ட்ரு பண்ணிவிட்டு, ஸோ யாருக்கு இன்கம் இருக்கோ, ஸோ இன்கம் சர்டிஃபிகேட் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபாதருக்கு வந்து எதனா ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க எவ்வளோ சேலரி வாங்குறாங்க அப்படின்றத மந்த்லி கால்குலேஷன் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஆனுவலுக்கு வந்து கால்குலேட் ஆகிடும். என்ட்ரு பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து என்ன ஒர்க்கு அப்படின்றத படுத்துக்கோங்க. ஸோ இதில் எதுவுமே இல்லை அப்படின்னா அதர்ஸை கிளிக் பண்ணி ஸோ அதில் வந்து என்ன ஒர்க்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஃபாதருடைய சேலரி எவ்வளோ, மந்த்லி சேலரி எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்றத என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மதர், ஸோ அம்மா இருந்தாங்க அப்படின்னா அம்மாவை என்ட்ரு பண்ணிவிடுங்க, இல்லை அப்படின்னா விட்டுருங்க. ஸோ ஃபேமிலியில் நீங்கள் ரேஷன் கார்டை ஆட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ரேஷன் கார்டில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுடைய நேம் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுடைய பேரை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு அவங்களுடைய நேமு தமிழையும் என்ட்ரு பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ வந்து அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறாங்க அப்படின்னா ஸோ அந்த ஆப்ஷன் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்ற ஆப்ஷன் எனபிளாக இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேலரி வந்து இருக்காது. ஸோ அதால் அந்த ஆப்ஷன் வந்து இதில் கேட்காது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபைனலாக யாருது அப்ளிகண்ட்டோடைய நேம், ஸோ யாருக்கு வந்து இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுடைய நேமை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு அவங்களது டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அவங்களுடைய அம்மா வந்து ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா மதர் ஃபாதர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுனால செல்ஃப் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ட்ரு பண்ணிவிடுங்க. அல்லது நீங்கள் வந்து வேறு எதனா ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ ஒர்க்கிங் சேலரி அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கான சேலரி என்ன அப்படின்றதையும் நீங்கள் வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிடுங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா மேலே கொடுத்துட்டு ஸோ இப்போ வந்து இதில் ப்ரொஃபஷனல் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட்னாலே உங்களுக்கு வந்து ஸோ இதில் வந்து அமௌண்ட் எதுவும் காட்டாது. ஸோ இப்போ எல்லாமே ஃபைனலாக நம்ம முடித்த உடனே ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபைனலாக ஆட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃபைனலாக சப்மிட் கொடுத்துடலாம். ஸோ கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கோமா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக சப்மிட் அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் 3 பேர் ஆட் பண்ணியிருக்கேன், நான் 2ன்னு போட்டிருக்கேன். ஸோ அதை வந்து நீங்கள் 3 அப்படின்றது ஸோ மொத்தம் டோட்டலாக எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிவிட்டு டோட்டல் நம்பர்ஸை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு ஆட் அப்படின்றத கொடுத்துட்டு சப்மிட் அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆட் கொடுத்துட்டோம். ஸோ ஃபைனலாக வந்து சப்மிட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபைனலாக உங்களுடைய இதை வந்து சப்மிட் பண்ணிவிடுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம கொடுத்துட்டோம், சப்மிட் பண்ணிடலாம். ஸோ சப்மிட் பண்ண உடனே நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரூஃப் எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்ளிகண்ட்டோடைய ஃபோட்டோ நீங்கள் ஃபஸ்ட் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நம்பர் எதனா ஒன்று கொடுத்துக்கோங்க. ஃபோட்டோ வந்து பார்த்திங்க அப்படின்னா 50 KBக்குள்ளே இருக்கணும். ஸோ அட்ரஸ் ப்ரூஃப், செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம், ஸோ அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 200 KBக்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து கம்ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம எனி அட்ரஸ் ப்ரூஃபுக்கு வந்து ஆதார் கார்டை, அப்ளிகண்ட்டோடைய ஆதார் கார்டை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் கார்டை வந்து நீங்கள் ஃபேமிலி கார்டு, ஸோ அதாவது ரேஷன் கார்டு மஸ்ட் இருக்குது. ரேஷன் கார்டை ஆட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு அதுவும் 200 KBக்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ எல்லாத்தையும் நம்ம இப்போ வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் வந்து சைன் பண்ணி ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அல்லது நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அல்லது நீங்கள் ஃபோட்டோ PDF எடிட்டில் உங்களுடைய சைனை மட்டும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அதை கூட நீங்கள் மேட்ச் பண்ணி கூட பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படின்னு கூட அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் முடித்த உடனே பிடிஎஃப்லேயே நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்கேனை வந்து நீங்கள் உங்களுடைய இந்த டாக்குமெண்ட் தனியாக PDF தனியாக அப்படி வச்சு கூட நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் இஷ்யூ கிடையாது. ஸோ இதுக்கு வந்து சார்ஜஸ் பார்த்திங்க அப்படின்னா 60 ரூபாய் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்கள் பே பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு வந்து ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம், UPI ID பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே பேமெண்ட் பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு இதேமாரி ஒரு யுவர் பேமெண்ட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ட்டு வந்துடும். ஸோ இந்த ரிசிப்ட்டை வந்து நீங்கள் பிரிண்ட் ரிசிப்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ அதில் தான் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் நம்பர்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க.
ஸோ உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர், ஸோ ஒப்புகை சீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நம்பரை வந்து நீங்கள் சேஃபாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதில் வந்து உங்களுடைய கேன் நம்பர் அண்ட் ரிஜிஸ்டர் விண்ணப்ப எண் அப்படின்ட்டு இருக்கும். இந்த ரெஃபரன்ஸ் நம்பர், அதாவது இந்த அப்ளிகேஷன் நம்பரை யூஸ் பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் விவோ அப்ரூவல் பண்ணிட்ட விவோக்கு போகும், விவோ வந்து ஆர்ஐக்கு போகும், ஆர்ஐலேருந்து தாசில்தாருக்கு போகும். ஃபைனலாக உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து அப்ரூவல் ஆகிடுச்சு அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களுடைய ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறது ஆன்லைனில் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் வந்து கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் டிஎன்இ டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு அதை ஃபஸ்ட்டு லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இதில் வந்து உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பர், உங்களுக்கு நீங்கள் ஒப்புகை சீட்டு கொடுத்துருப்பாங்கல்ல, ஸோ அந்த ஒப்புகை சீட்டுடைய அக்னாலஜ்மெண்ட், ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ அதில் வந்து டிஎன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு ஒப்புகை சீட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பரை வந்து நீங்கள் இதில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அதில் சர்ச் பட்டனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணாலே போதும். ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து உங்களுடைய என்ன ஸ்டேட்டஸ், ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து விவோ கிட்ட இருக்கா அல்லது வந்து தாசில்தார் கிட்ட இருக்கா அல்லது ஆர்ஐ கிட்ட இருக்கா அப்படின்றத வந்து நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து ஒன்ஸ் அப்ரூவல் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ இதுலேயே உங்களுக்கு வந்து ரிமார்க்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அப்படி இல்லை அப்படின்னா இதே இதில் பார்த்தீங்க அப்படின்னா வெரிஃபை சர்டிஃபிகேட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதில் வந்து இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. தேங்க்யூ.